வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அத்தியாயம் 3 அனுமதா ஸ்ரீராம லக்ஷணா உபேத்ய சுக்ரீவ விருத்தாந்த நிவேதனம். ஹனுமாரால் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை அடைந்து சுக்ரீவனுடைய விருத்தாந்தம் தெரிவிக்கப்படுவது. திருத்தீயः सर्गः மூன்றாவது சர்க்கம். ஹனுமதா ஸ்ரீராம லக்ஷ்மணா உபேத்ய சுக்ரீவ விருத்தாந்த நிவேதனம். ஹனுமாரால் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை அடைந்து சுக்ரீவனுடைய விருத்தாந்தம் தெரிவிக்கப்படுவது. வச்சோ விஜ்ஞாய ஹனுமான் சுக்ரீவஸ்ய மகாத்மனः பர்வதாத்ருஷ்ய முகாத்தோ புப்ளவே யத்ர ராகவா. ஹனுமான் மகாத்மனः மகாத்மாவான சுக்ரீவஸ்ய சுக்ரீவனுடைய வச்சக ஆக்ஞையை விஜ்ஞாய சிரமேற்கொண்டு ரிஷ்யமூகாத் ரிஷ்யமூக பர்வதாத் மலை நின்று ரகவௌத்து ஸ்ரீராம லக்ஷ்மணர்களும் எத்திர எங்கிருந்தார்களோ அவ்விடத்திற்கு பொப்ளவே தாண்ட எண்ணினார். ஹனுமான் மகாத்மாவான சுக்ரீவனுடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு ரிஷ்யமூக்க மலை நின்று ஸ்ரீராம லக்ஷ்மணர்களும் எங்கிருந்தார்களோ அவ்விடத்திற்கு தாண்ட எண்ணினார். கபிரூபம் பரித்யஜ்ய ஹனுமான் மாருதாத்மஜா भिक्षुरूपं ततो भेजे षट्बुद्धितया कपिः. मारुतात्मजः वायुकुमाररुं कपिः वानरुमाகிய அனுமார் ததः பொழுது ஷட்புத்திதயா இரு தரத்தார்களின் நோக்குகளை உள்ளபடி அறிந்து நியாயப்படி நன்மை புரியும் மத்தியஸ்தர்களுக்கு வேண்டிய அறிவை கொண்டு கபிரூபம் வானர உருவத்தை பரித்யஜ்ய விட்டு பிக்ஷுரூபம் பிராமண பிரம்மச்சாரி வேடத்தை பேஜே தரித்து கொண்டார். வாயு குமாரரும் வானரருமாகிய அனுமார் அப்பொழுது இரு தரத்தார்களின் நோக்குகளை உள்ளபடி அறிந்து நியாயப்படி நன்மை புரியும் மத்தியஸ்தர்களுக்கு வேண்டிய அறிவை கொண்டு வானர உருவத்தை விட்டு பிராமண பிரம்மச்சாரி வேடத்தை தரித்து கொண்டார். ததஸ்ஸ ஹனுமான் வாசா ஸ்லக்ஷ்ணயா சுமனோஜ்ஞயா விநீதே வதுபாகம்யே ரகவோ பிரணிபத்ய ச அபபாஷே ச தோ வீரோ யதாவத் பிரசசம்ஸ ச. ததः அதன்மேல் சஹா ஹனுமான் அந்த அனுமார் தோ வீரோ அந்த வீரர்களாகிய ராகவோ ச ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் விநீதவத் வினயமாய் உபாகம்யே கேட்டு யதாவத் சாஸ்திர முறைப்படி பிரணிபத்ய தண்டனிட்டு பிரசசம்ஸ ச புகழ்ந்தார். ஸ்லக்ஷ்ணயாச்ச நம்பக்கூடியதாயிருக்கிறதும் சுமனோஜ்ஞயாச்ச மிக மனோக்யமும் ஆன வாச்சா சொற்கொண்டு ஆபபாஷே முகமன் சொல் சொற்றார். அதன்மேல் அந்த ஹனுமார் அந்த வீரர்களாகிய ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் வினயமாய் கிட்டி சாஸ்திர முறைப்படி தண்டனிட்டு புகழ்ந்தார். நம்பக்கூடியதாயிருக்கிறதும் மிக மனோக்யமும் ஆன சொற்கொண்டு முகமன் சொல் சொற்றார். सम्पूज्य विधिवद्वीरो हनुमान् मारुतात्मजः
उवाच कामतो वाग्भिर्मृद्वीभिः सत्यविक्रमा मारुतात्मजः वायुविन् पुदल्वरुं வீரக தர்ம வீரருமாகிய அனுமார் விதிவத் விதிப்படி சம்பூஜ்ய கௌரவித்துவிட்டு சத்திய விக்ரமோ வீண் போகா பராக்கிரமமுள்ள அவ்விருவர்களையும் பார்த்து மிருத்விபிகி தனது சுச்சீலத்தை நன்கு விளங்கக் காட்டுகின்ற வாக்பிகி சொற்கொண்டு காமதகா மனப்பூர்வமாக பின்வருமாறு உவாச்ச மொழிந்தார். வாயுவின் புதல்வரும் தர்ம வீரருமாகிய அனுமார் விதிப்படி கௌரவித்துவிட்டு வீண் போகா பராக்கிரமம் உள்ள அவ்விருவர்களையும் பார்த்து தனது சுச்சீலத்தை நன்கு விளங்க காட்டுகின்ற சொற்கொண்டு மனப்பூர்வமாக பின்வருமாறு மொழிந்தார். ராஜர்ஷி தேவ பிரதிமோ தாபசோ சம்ஷிதவ்ரதோ தேசம் கதம் இமம் பிராப்தோ பவந்தோ வரவருணினோ த்ராசயந்தோ மிருககணான் அன்யாம்ஷ வனச்சாரிணः பம்பாதீரருஹான் விருக்ஷான் வீக்ஷமாணோ சமந்ததः. ராஜர்ஷி தேவ பிரதிமோ ராஜர்ஷிகளையும் தேவர்களையும் நிகர்த்தவர்களாய் வரவர்ணினோ அபூர்வமான தேஜசுடையவர்களாய் சமந்ததः எங்கும் பம்பா தீரருஹான் பம்பை கரையில் முளைத்துள்ள விருக்ஷான் மரங்களை வீக்ஷமானோ பார்த்து கொண்டே மிருககணான் மான் கூட்டங்களையும் அந்யான் மற்றுமுள்ள வனச்சாரிணகாச்ச காட்டில் வசிக்கும் பிராணிகளையும் திராசயந்தோ விரளச் செய்து கொண்டு சம்ஷித விரதோ கடுமையான விரத அனுஷ்டானங்களையுடைய தாபசோ தபஸ்விகளாய் விளங்கும் பவந்தோ நீங்கள் இருவர்களும் இமம் இந்த தேசத்திற்கு கதம் என்ன காரியமாய் பிராப்தோ வந்திருக்கிறீர்கள். ராஜ ரிஷிகளையும் தேவர்களையும் நிகர்த்தவர்களாய் அபூர்வமான தேஜசுடையவர்களாய் எங்கும் பம்பை கரையில் முளைத்துள்ள மரங்களை பார்த்து கொண்டே மான் கூட்டங்களையும் மற்றுமுள்ள காட்டில் வசிக்கும் பிராணிகளையும் விரளச் செய்து கொண்டு கடுமையான விரத அனுஷ்டானங்களை உடைய தபஸ்விகளாய் விளங்கும் நீங்கள் இருவர்களும் இந்த தேசத்திற்கு என்ன காரியமாய் வந்திருக்கிறீர்கள். இமாம் நதீம் சுபஜலாம் शोभयन्तो तरस्विनो धैर्यवन्तो सुवर्णाभो कौयुवां चिरभाससो निःश्वसन्तो वरभुजो पीडयन्ता विमा प्रजाः सिंहविप्रेक्षितो वीरो सिंहाति बलविक्रमा शक्रचापा निबेचापे गृहीत्वा शत्रुसूदना श्रीमन्तोरूपसम्पन्नो वृषभश्रेष्ठविक्रमा हस्तिहस्तोपमभुजो द्युतिमन्तो नरर्षभो तरस्विनो சுறுசுறுப்பு நடையுற்றவர்களும் தைரியவந்தோ எதற்கும் சலியாது சாந்த மூர்த்திகளாய் விளங்கிக் கொண்டு இருக்கிறவர்களும் சுவர்ணாபோ பொன்னொத்த எழில் உற்றவர்களும் நிஸ்வசந்தோ பெருமூச்சு கொண்டு இருக்கின்றவர்களும் வரபுஜோ சிறந்த புஜங்களை உடையவர்களும் இமாஹா இந்த பிரஜாஹ
பிராணிகளை பீடையந்தோ மிரளச் செய்கின்றவர்களும் சிம்ஹ விப்ரேக்ஷித்தோ சிம்ஹத்தைப் போல் கம்பீரமான பார்வை உடையவர்களும் வீரோ மிகவும் கொண்டாடத்தக்க வண்ணமாய் சிம்ஹாதி பல விக்ரமோ சிம்மத்தைப் போல் சிறந்த கமனமுற்றவர்களும் விருஷப சிரேஷ்ட விக்ரமோ சிறந்த ரிஷபத்தின் கமனமுடையவர்களும் ஹஸ்தி ஹஸ்தோபம புஜாவ் யானைகளின் துதிக்கைகளை நிகர்த்த கைகளை உடையவர்களும் சக்கர சாப்ப நிபே இந்திரனது வில்லொளி கொண்ட சாப்பே இரு விட்களை கிரகித்வா பிடித்து கொண்டு ஸ்ரீமந்தோ யாவருடைய மனத்தையும் கவர்ந்து கொண்டு ரூப சம்பன்னோ அழகு வாய்ந்து தியுதிமந்தோ ஒளி கொண்டு விளங்கும் நரர்ஷபோ புருஷோத்தமர்களாய் சீர வாசசோ மர உரி தரித்தவர்களாய் சத்ரு சூதனோ சத்ருக்களையும் பார்த்த மாத்திரத்தில் ஒதுங்கி நிற்க செய்ய வல்லவர்களும் இமாம் இந்த சுபஜலா மாசற்ற ஜலத்தையுடைய நதீம் நதியை சோபயந்தோ விளங்கச் செய்கின்றவர்களுமான யுவாம் நீங்கள் இருவர்களும் கௌயாவ சுறுசுறுப்பு நடையுற்றவர்களும் எதற்கும் சலியாது சாந்த மூர்த்திகளாய் விளங்கிக் கொண்டு இருக்கிறவர்களும் பொன்னொத்த எழில் உற்றவர்களும் பெருமூச்சு கொண்டிருக்கின்றவர்களும் சிறந்த புஜங்களை உடையவர்களும் இந்த பிராணிகளை மிரளச் செய்கின்றவர்களும் சிம்ஹத்தை போல் கம்பீரமான பார்வை உடையவர்களும் மிகவும் கொண்டாடத்தக்க வண்ணமாய் சிம்ஹத்தை போல் சிறந்த கமனம் உற்றவர்களும் சிறந்த ரிஷபத்தின் கமனம் உடையவர்களும் யானைகளின் துதிக்கைகளை நிகர்த்த கைகளை உடையவர்களும் இந்திரனது வெள்ளொளி கொண்ட இரு விட்களை பிடித்து கொண்டு யாவருடைய மனத்தையும் கவர்ந்து கொண்டு அழகு வாய்ந்து ஒளி கொண்டு விளங்கும் புருஷோத்தமர்களாய் மரவுரி தரித்தவர்களாய் சத்துருக்களையும் பார்த்த மாத்திரத்தில் ஒதுங்கி நிற்க செய்ய வல்லவர்களும் இந்த மாசற்ற ஜலத்தையுடைய நதியை விளங்கச் செய்கின்றவர்களுமான நீங்கள் இருவர்களும் யாவர் பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசிதா அயம் இந்த பர்வதேந்திரக மாமலை யுவயோ உங்கள் இருவர்களுடைய பிரபயா ஒளியால் அவபாசித திகழ்கின்றது. இந்த மாமலை உங்கள் இருவர்களுடைய ஒளியால் திகழ்கின்றது. ராஜ்யார்ஹாவமரப்ரக்யோ கதம் தேசமிஹாகதாம் பத்மபத்ரேக்ஷணோ வீரோ ஜட்டாமண்டலதாரிணோ அன்யோன்யசத்ருஷோ வீரோ தேவலோகாதிவாகதா யத்ருச்சயேவ சம்பிராப்தோ சந்திரசூர்யோ வசுந்தராம் விஷாலவக்ஷசோ வீரோ மானுஷோ தேவரூபிணோ சிம்ஹஸ்கந்தோ மகாசத்வோ சமதாவிவ கோவருஷோ. ராஜ்யாருஹோ அரசுக்கு உரிய அம்சங்கள் அமையப் பெற்றவர்களும் அமரப்பிரக்யோ தேவர்கள் போல் விளங்குகின்றவர்களும் பத்மபத்ரேக்ஷணோ தாமரை இதழ் போன்ற கண்கள் உற்றவர்களும் வீரோ மேன்மையுற்றவர்களாய் ஜட்டாமண்டல தாரினோ சடைமுடி புனைந்தவர்களும்
அந்யோன்யே சத்ருஷோ ஒருவரை ஒருவர் ஒத்து தேவலோகாத் வைகுண்டத்தினின்று ஆகத்தோ எழுந்தருளி இருக்கும் வீரோ இவ விஷ்ணு பகவானை போல் இருக்கின்றவர்களும் வசுந்தரா மண்ணுலகை எத்ருச்சையா எது காரணமாயோ சம்பிராப்தோ அடைந்திருக்கின்ற சந்திர சூரியோ இவ சந்திரனையும் சூரியனையும் போல் இருக்கின்றவர்களும் தேவரூபினோ தேவர்களது அழகுற்று விஷால வக்ஷசோ அகன்ற மார்புடையவர்களாய் சிம்ஹஸ்கந்தோ சிங்கத்தின் பிடர் போன்ற கழுத்துடையவர்களும் சமதோ உற்சாகத்துடன் இருக்கும் கோவருஷோ இவ ரிஷபங்கள் போல மகாசத்வோ மிக உற்சாகம் கொண்டு வீரோ மேன்மையுற்று விளங்கும் மானுஷோ மானிடர்களுமாகிய நீங்கள் இருவர்களும் இப்பொழுது தேசம் இந்த இடத்திற்கு கதம் என்ன காரணமாய் ஆகத்தோ வந்திருக்கின்றீர்கள். அரசுக்கு உரிய அம்சங்கள் அமையப் பெற்றவர்களும் தேவர்கள் போல் விளங்குகின்றவர்களும் தாமரை இதழ் போன்ற கண்கள் உற்றவர்களும் மேன்மை உற்றவர்களாய் சடைமுடி புனைந்தவர்களும் ஒருவரை ஒருவர் ஒத்து வைகுண்டத்தினின்று எழுந்தருளியிருக்கும் விஷ்ணு பகவானை போல் இருக்கின்றவர்களும் மண்ணுலகை எது காரணமாயோ அடைந்திருக்கின்ற சந்திரனையும் சூரியனையும் போல் இருக்கின்றவர்களும் தேவர்களது அழகுற்று அகன்ற மார்பு உடையவர்களாய் சிங்கத்தின் பிடர் போன்ற கழுத்துடையவர்களும் உற்சாகத்துடன் இருக்கும் ரிஷபங்கள் போல மிக உற்சாகம் கொண்டு மேன்மையுற்று விளங்கும் மானிடர்களுமாகிய நீங்கள் இருவர்களும் இப்பொழுது இந்த இடத்திற்கு என்ன காரணமாய் வந்திருக்கின்றீர்கள். ஆயதாश्च ஸ்விருத்தாश्च பாவபரே கோபமாக சர்வபூஷணபூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. ஆயதாக நீண்டவைகளும் சுவ்ருத்தாக அழகாய் உருண்டு இருக்கின்றவைகளும் பரே கோப்பமாக உழல்தடி போன்று இருக்கின்றவைகளும் சர்வ பூஷண பூஷார்ஹாக எல்லா பூஷணங்களாலும் அலங்கரிக்க ஏற்றவைகளுமான பாகவ கைகள் கிமர்த்தம் ஏன் ந விபூஷிதாக அலங்கரிக்கப்படாமல் இருக்கின்றன. நீண்டவைகளும் அழகாய் உருண்டு இருக்கின்றவைகளும் உழல் தடி போன்று இருக்கின்றவைகளும் எல்லா பூஷணங்களாலும் அலங்கரிக்க ஏற்றவைகளுமான கைகள் ஏன் அலங்கரிக்கப்படாமல் இருக்கின்றன. உபோ யோக்யாவஹம் மன்யே ரக்ஷிதும் பிருத்திவிமிமாம் சஸ்ஸாகரவணாம் கிருத்ஸ்னாம் விந்தியமேரு விபூஷிதாம். சஸ்ஸாகரவணாம் சமுத்திரங்களையும் வனங்களையும் உள்ளிட்டதும் விந்தியமேரு விபூஷிதாம் விந்திய மலையாலும் மேரு மலையாலும் அழகுற்று விளங்குகிறதுமான இமாம் இந்த பிருத்திவீம் பூமியை கிருஷ்ணா முழுதையும் ரட்சித்தும் பாதுகாக்க உபாவ் நீங்கள் இருவர்களும் யோக்யோ ஏற்றவர்கள் என்றும் அகம் மன்யே நான் எண்ணுகிறேன். சமுத்திரங்களையும் வனங்களையும் உள்ளிட்டதும் விந்திய மலையாலும் மேரு மலையாலும் அழகுற்று விளங்குகிறதுமான இந்த பூமியை முழுதையும் பாதுகாக்க நீங்கள் இருவர்களும் ஏற்றவர்கள் என்றும் நான் எண்ணுகிறேன். இமே ச தனுஷி சித்ரே ஸ்லக்ஷ்ணே சித்ராணுலேபனே பிரகாஷேத்தே யதேந்திரஸ்ய வஜ்ரே ஹேம விபூஷிதே.
இமே இந்த சித்திரே அற்புதமாயிருக்கின்றதும் ஸ்லக்ஷ்ணே பளபளவென்று சித்ராணுலேபனே பூச்சுடன் விளங்குகின்றதும் ஏம விபூஷித்தே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளவைகளுமான தனுஷீச்ச விட்கள் இரண்டும் இந்திரஸ்ய இந்திரனது வஜ்ரே வஜ்ராயுதங்கள் யதா போலவே பிரகாசித்தே விளங்குகின்றன. இந்த அற்புதமாயிருக்கின்றதும் பளபளவென்று பூச்சுடன் விளங்குகின்றதும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளவைகளுமான விட்கள் இரண்டும் இந்திரனது வஜ்ராயுதங்கள் போலவே விளங்குகின்றன. சம்பூர்ணா நிஷேதைர்பாணைஸ்தூண்யश्च शुभदर्शनाः जीवितान्तकरैर्घोरैर्ज्वलद्भिरिव पावकैः ஜீவிதாந்தகரைः உயிரை மாய்க்கவல்ல கோரைः உக்கிரமாய் ஜுவலத்பிः கொழுந்துவிட்டு எரியும் பாவகைः அக்னிகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே நிஷிதைः உக்கிரமாய் விளங்குகின்ற பாணைः பாணங்களால் சுபதர்ஷனாக அழகுற்ற தூண்யக ச அம்புரா தூணிகள் சம்பூர்ணாக நிறைந்திருக்கின்றன. உயிரை மாய்க்கவல்ல உக்கிரமாய் கொழுந்துவிட்டு எரியும் அக்னிகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உக்கிரமாய் விளங்குகின்ற பாணங்களால் அழகுற்ற அம்புரா தூணிகள் நிறைந்திருக்கின்றன. மகாபிரமாணோ விபுலோ தப்தஹாட்டக பூஷிதோ खड्गावेतो विराजेते निर्मुक्ता विवपन्नगो விபுலோ பெருத்தவைகளும் மகா பிரமாணோ மிக நீளமுள்ளவைகளும் தப்தஹாட்டக பூஷிதோ தங்கப்பிடிகளால் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான ஏதோ இவ்விரண்டு கட்கோ கத்திகள் நிர்முக்தோ சட்டை கழற்றிய பன்னகோ இவ இரண்டு சர்ப்பங்கள் போல் விராஜேத்தே விளங்குகின்றன. பெருத்தவைகளும் மிக நீளம் உள்ளவைகளும் தங்கப்பிடிகளால் அலங்கரிக்கப்பட்டவைகளுமான இவ்விரண்டு கத்திகள் சட்டை கழற்றிய இரண்டு சர்ப்பங்கள் போல் விளங்குகின்றன. ஏவம் மாம் பரிபாஷந்தம் கஸ்மாத்வை நாபிபாஷதः ஏவம் இப்படியாய் பரிபாஷந்தம் பேசிக்கொண்டிருக்கும் மாமடியேனை பார்த்து கஸ்மாத்வை ஏனோ ந அபிபாஷதः வாய் திறந்து பேசாது இருக்கின்றீர்கள். இப்படியாய் பேசிக்கொண்டிருக்கும் அடியேனை பார்த்து ஏனோ வாய் திறந்து பேசாது இருக்கின்றீர்கள். சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்சித்வானரயூதபः வீரோ வினிக்ருதோ भ्रात्रा ஜகத்பிரமதி துக்கிதः. தர்மாத்மா தர்ம சிந்தனையுற்றவரும் வீரசூரரும் வானரயூதபः வானரத் தலைவருமாகிய சுக்ரீவः நாம சுக்ரீவர் என்ற கஷ்சித் ஒருவர் பிராத்ரா தமையனால் வினிக்ருதः துரத்தப்பட்டு துக்கிதः மனம் நொந்தவராய் ஜகத் உலகில் பிரமதி அலைந்து திரிகிறார். தர்ம சிந்தனை உற்றவரும் சூரரும் வானரத் தலைவருமாகிய சுக்ரீவர் என்ற ஒருவர் தமையனால் துரத்தப்பட்டு மனம் நொந்தவராய் உலகில் அலைந்து திரிகிறார். பிராப்தோஹம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா ராஜ்ஞா வானர முக்கியானாம் அனுமான் நாம வானரः. வானர முக்கியானாம் வானர தலைவர்களுக்கு ராஜ்ஞா மன்னனும்
மகாத்மனா மகாத்மாவுமான தேன அந்த சுக்ரீவேன சுக்ரீவரால் பிரேஷிதः அனுப்பப்பட்டவனும் ஹனுமான் நாம ஹனுமான் என்ற பெயருடைய வானரக வானரருமான அகம் நான் பிராப்தக இங்கு வந்தேன். வானர தலைவர்களுக்கு மன்னனும் மகாத்மாவுமான அந்த சுக்ரீவரால் அனுப்பப்பட்டவனும் ஹனுமான் என்ற பெயருடைய வானரருமான நான் இங்கு வந்தேன். யுவாभ्यां सह धर्मात्मा सुग्रीव सख्यमिच्छते तस्य मां सचिवं वित्तं वानरं पवनात्मजम् भिक्षुरूप प्रतिच्छन्नं सुग्रीव प्रियकाम्यया ऋष्यमूकादिह प्राप्तं कामगं कामरूपिणम् धर्मात्मा धर्मात्मावाहुं சுக்ரீவः சுக்ரீவர் யுவாभ्यां சக உங்கள் இருவர்களோடு கூட சக்கியம் கூட்டுறவை இச்சதி பிரார்த்திக்கின்றார். மாமடியேனை பவனாத்மஜம் வாயு புதல்வனாகிய வானரம் வானரமாகவும் காமரூபினம் நினைத்தபடி உருவம் எடுக்க வல்லவனாய் சுக்ரீவ பிரிய காமியா சுக்ரீவருக்கு நன்மை செய்ய வேண்டும் எனும் எண்ணத்தால் பிக்ஷுரூப பிரதிச்சன்னம் பிராமண பிரம்மச்சாரி மாறுவேஷம் பூண்டு இருப்பவனாயும் ரிஷ்யமூகாத் ரிஷ்யமூக்கத்திலிருந்து இங்கு பிராப்தம் வந்திருப்பவனாயும் காமகம் நினைத்தபடி பாய்ந்து செல்ல வல்லவனாயும் தஸ்யே அவரது சச்சிவம் மந்திரியாகவும் வித்தம் திருவுள்ளத்தில் பற்றுங்கள். தர்மாத்மாவாகும் சுக்ரீவர் உங்கள் இருவர்களோடு கூட கூட்டுறவை பிரார்த்திக்கின்றார். அடியேனை வாயு புதல்வனாகிய வானரமாகவும் நினைத்தபடி உருவம் எடுக்க வல்லவனாய் சுக்ரீவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் எண்ணத்தால் பிராமண பிரம்மச்சாரி மாறுவேஷம் பூண்டு இருப்பவனாயும் ரிஷ்யமூக்கத்திலிருந்து இங்கு வந்திருப்பவனாயும் நினைத்தபடி பாய்ந்து செல்ல வல்லவனாயும் அவரது மந்திரியாகவும் திருவுள்ளத்தில் பற்றுங்கள். ஏவ முக்த்வா து ஹனுமான் ஸ்தௌவீரோ ராம லக்ஷ்மணோ வாக்யஜ்ஞோ வாக்யகுஷலः புனர்னோவாச்ச கிஞ்சன. வாக்கியகுஷலः பேசுவதில் சாமர்த்தியசாலியாகிய ஹனுமார் வாக்கியஜ்ஞோ சொல் நுட்பங்களை அறியவல்ல தௌ அந்த வீரர்களாகிய ராம லக்ஷ்மணோ தோ ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து ஏவம் மேற்கண்டவாறு உக்துவா சொல்லிவிட்டு புனः அதன்மேல் கிஞ்சன ஏதொன்றையும் உவாச்சன பேசாது இருந்துவிட்டார். பேசுவதில் சாமர்த்தியசாலியாகிய அனுமார் சொல் நுட்பங்களை அறியவல்ல அந்த வீரர்களாகிய ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு அதன்மேல் ஏதொன்றையும் பேசாது இருந்துவிட்டார். ஏதச்ருத்வா வசஸ்தஸ்ய ராமோ லக்ஷ்மணமப்ரவீத் பிரஹ்ருஷ்டவதன ஸ்ரீமான் பிராத்தரம் பார்ஷ்வதஸ்திதம். ஸ்ரீமானாகிய ராமஹ ஸ்ரீராமர் தஸ்ய அவரது ஏதீந்த வசக சொல்லை ஸ்ருத்வா கேட்டு பிரஹ்ருஷ்டவதனः திருமுகம் மலர்ந்து பார்ஷ்வதः பக்கலில் ஸ்திதம் இருந்து பிராத்தரம் தம்பியாகிய லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார்.
ஸ்ரீமானாகிய ஸ்ரீராமர் அவரது இந்த சொல்லை கேட்டு திருமுகம் மலர்ந்து பக்கலில் இருந்த தம்பியாகிய லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். சச்சிவோயம் கபீந்திரஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ காங்க்ஷமாணஸ்ய மமாந்திகமுபாகதः. மகாத்மனः மகாத்மாவாகிய கபீந்திரஸ்ய கபிமன்னனான சுக்ரீவஸ்ய சுக்ரீவனது சச்சிவः மந்திரியாகிய அயம் இவன் தம் ஏவ அவனையே சுக்ரீவனையே காங்க்ஷமானஸ்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மம எனது அந்திகம் சமீபத்திற்கு உபாகதः வந்திருக்கின்றான். மகாத்மாவாகிய கபி மன்னனான சுக்ரீவனது மந்திரியாகிய இவன் அவனையே சுக்ரீவனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது சமீபத்திற்கு வந்திருக்கின்றான். அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்கியஜ்ஞம் மதுரைர்வாக்கியைः ஸ்நேகயுக்தமரிந்தமா. அரிந்தம ஜெயசாலியாகிய சௌமித்ரே லக்ஷ்மணா மதுரை இனிய வாக்கியை சொற்கொண்டு வாக்கியஜம் பேசுவதில் சமர்த்தரும் ஸ்நேகயுக்தம் அந்தக்கரண விஸ்வாசமுடையவரும் சுக்ரீவ சச்சிவம் சுக்ரீவனது மந்திரியுமாகிய கபிம் வானரருக்கு அபிபாஷஸ்வ நீயே பதில் சொல். ஜெயசாலியாகிய லக்ஷ்மணா இனிய சொற்கொண்டு பேசுவதில் சமர்த்தரும் அந்தக்கரண விஸ்வாசம் உடையவரும் சுக்ரீவனது மந்திரியுமாகிய வானரருக்கு நீயே பதில் சொல். நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணः நா சாமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷிதம். அன்ருக்வேத விநீதஸ்ய ரிக்வேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு ஏவம் இப்படி பிரபாஷித்தும் பேசுவதற்கு சக்கியம் ந முடியாது. ஆயஜுர்வேத தாரிணः யஜுர்வேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு ந முடியாது. சாமவேத விதுஷः சாமவேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு ந முடியாது. ரிக்வேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு இப்படி பேசுவதற்கு முடியாது. யஜுர்வேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு முடியாது. சாமவேதத்தில் பயிற்சி இல்லாத ஒருவனுக்கு முடியாது. நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகூதா ஸ்ருதம் பகூவ்யாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம். வியாக்கரணம் கிருத்ஸ்னம் எல்லாமும் அனேன இவரால் பகுதா பலமுறை நூனம் நிச்சயமாய் ஸ்ருதம் கற்றறியப்பட்டிருக்கிறது. பகு பல வியாஹரதா சொல் கோரிய அனேன இவரால் கிஞ்சித் ஒன்றும் அப்பசப்திதம் ந பிழைப்பட சொல்லப்படவில்லை. வியாக்கரணம் எல்லாமும் இவரால் பலமுறை நிச்சயமாய் கற்றறியப்பட்டிருக்கிறது. பல சொல் கோரிய இவரால் ஒன்றும் பிழைப்பட சொல்லப்படவில்லை. ந முக்கே நேத்ரயோர்வாபி லலாட்டே ச ப்ருவஸ்ததா அன்யேஷ்வபி ச காத்ரேஷு தோஷ சம்விதித க்வசித். முக்கே ச முகத்தில் தானாகட்டும், நேத்ரயோஹோ அப்பி இரு கண்களில் தானாகட்டும், லலாட்டே ச நெற்றியில் தானாகட்டும், ப்ருவோஹோ ததா இரு புருவங்களில் தானாகட்டும்,
அந்நேஷோ இதர காத்ரேஷு வா அவயவங்களில்தானாகட்டும் क्वचिदपि ஓரிடத்திலும் தோஷக தப்பபிப்பிராயம் கொள்ள இடம் ந சம்பிதிதா ஏற்படவில்லை. முகத்தில்தானாகட்டும், இரு கண்களில்தானாகட்டும், நெற்றியில்தானாகட்டும், இரு புருவங்களில்தானாகட்டும், இதர அவயவங்களில்தானாகட்டும் ஓரிடத்திலும் தப்பு அபிப்பிராயம் கொள்ள இடம் ஏற்படவில்லை. அவிஸ்தரம் அசந்திக்தம் அவ்விலம்பிதமவ்யதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. மத்தியமே பக்ஷபாதம் இன்மையை நன்கு விளங்க காட்டுகிற ஸ்வரே குரலில் வாக்கியம் சொல்லானது. அவிஸ்தரம் சுருக்கமாயும், அசந்திக்தம் நம்ப வேண்டியதாயும், அவ்விலம்பித்தம் தாமதமின்றி வெளிவந்ததாயும், அவ்யதம் கருணையை நன்கு விளங்க காட்டுகின்றதாயும், உரஸ்தம் இருதயத்தில் இருக்கிறபடியே கண்டகம் வாயினின்று வெளிவந்ததாயும் வர்த்ததே இருக்கிறது. பக்ஷபாதம் இன்மையை நன்கு விளங்க காட்டுகிற குரலில் சொல்லானது சுருக்கமாயும் நம்ப வேண்டியதாயும் தாமதமின்றி வெளிவந்ததாயும் கருணையை நன்கு விளங்க காட்டுகின்றதாயும் இருதயத்தில் இருக்கிறபடியே வாயினின்று வெளிவந்ததாயும் இருக்கிறது. संस्कारक्रम सम्पन्नामद्रुतामविलम्बिताम् उच्चारयति कल्याणीं वाचं हृदये हर्षिणीम्. संस्कारक्रम सम्पन्नाम् நல்ல கல்விசிக்ஷை பெற்ற கிரமத்துடன் விளங்குகிறதும் அத்ருதாம் ஸ்பஷ்டமாயிருக்கிறதும் அவ்விலம்பிதாம் தாமதமின்றி வெளிவந்ததும் கல்யாணீம் புகழ்ந்து கொண்டாடத்தக்கதும் ஹிருதய ஹர்ஷினி மனத்தை கொள்ளை கொள்ளுகிறதுமான வாச்சம் உச்சாரயதி பேச்சே பேசுகின்றார். நல்ல கல்வி சிக்ஷை பெற்ற கிரமத்துடன் விளங்குகிறதும் ஸ்பஷ்டமாயிருக்கிறதும் தாமதமின்றி வெளிவந்ததும் புகழ்ந்து கொண்டாடத்தக்கதும் மனத்தை கொள்ளை கொள்ளுகிறதுமான பேச்சே பேசுகின்றார். அனயா சித்ரயா வாசா த்ரிஸ்தான வியஞ்சனஸ்தயா கஸ்யேனாராத்யதே சித்தம் உத்யதா சேரரேரப்பி. த்ரிஸ்தான வியஞ்சனஸ்தயா ஹிருதயம் கண்டம் சிரஸ் என்கிற மூன்று உறுப்புகளிலிருந்து வெளிவரும் அனையா சித்ரையா இந்த அற்புதமான வாச்சா சொல்லால் உத்யதாசேகே கத்தியை ஓங்கி கொண்டு வரும் ஹரே சத்ருவான கஸ்ய எவனுடைய சித்தமப்பி மனதுதான் ஆராத்யத்தேன கரைபடாதிருக்கும். ஹிருதயம் கண்டம் சிரஸ் என்கிற மூன்று உறுப்புகளிலிருந்து வெளிவரும் இந்த அற்புதமான சொல்லால் கத்தியை ஓங்கிக் கொண்டு வரும் சத்ருவான எவனுடைய மனதுதான் கரைபடாது இருக்கும். ஏவம் விதோ யஸ்ய தூதோ ந பவேத் பார்த்திவஸ்யதோ சித்யந்தி கதம் தஸ்ய கார்யாணாம் கதயோ நகா. அனகா புண்ணியாத்மாவே ஏவம் விதா இப்படிப்பட்ட தூதா தூதன் யஸ்ய பார்த்திவஸ்ய எந்த மன்னவனுக்கு ந பவேத்தோ இல்லையோ தஸ்ய அவனுடைய கார்யாணாம் காரியங்களுடைய கதயகா உத்தேசங்கள் கதம் எப்படித்தான் சித்தியந்தி சித்தி பெறும்.
புண்ணியாத்மாவே, இப்படிப்பட்ட தூதன் எந்த மன்னவனுக்கு இல்லையோ அவனுடைய காரியங்களுடைய உத்தேசங்கள் எப்படித்தான் சித்தி பெறும்? ஏவம் குண கணேர்யுக்தா யஸ்ய ஸ்யுக் கார்யே சாதகாः தஸ்ய சித்யந்தி சர்வார்த்தா தூதவாக்கிய பிரச்சோதிதாः. யஸ்ய எவனொருவனுக்கு ஏவம் இப்படிப்பட்ட குணகணைகி கல்யாண குணங்களால் யுக்தாக விளங்கிக் கொண்டிருக்கும் காரிய சாதகாக காரியங்களில் உதவி புரிபவர்கள் ஸ்யூஹு இருக்கின்றார்களோ தஸ்ய அவனுடைய சர்வார்த்தாக காரியங்கள் எல்லாமும் தூத வாக்கிய பிரச்சோதிதாக தூதனுடைய சொல்லைக் கொண்டே தீர்மானிக்கப்பட்டவைகளாய் சித்தியந்தி கைகூடுகின்றன. எவனொருவனுக்கு இப்படிப்பட்ட கல்யாண குணங்களால் விளங்கிக் கொண்டிருக்கும் காரியங்களில் உதவி புரிபவர்கள் இருக்கின்றார்களோ அவனுடைய காரியங்கள் எல்லாமும் தூதனுடைய சொல்லைக் கொண்டே தீர்மானிக்கப்பட்டவைகளாய் கைகூடுகின்றன. ஏவ முக்தஸ்து சௌமித்ரிः சுக்ரீவ சச்சேவம் கப்பிம் அப்யபாஷத வாக்யஜ்ஞோ வாக்யஜ்ஞம் பவனாத்மஜம். ஏவம் முக்தா இங்ஞனம் ஆக்ஞாபிக்கப்பட்டவரும் வாக்யஜ்ஞா தோ சொல் நுட்பம் அறிந்தவருமாகிய சௌமித்ரியே லக்ஷ்மணர் பவனாத்மஜம் வாயு புதல்வரும் வாக்கியஜம் சொல் நுட்பம் அறிந்தவரும் சுக்ரீவ சச்சிவம் சுக்ரீவரது மந்திரியுமான கப்பிம் வானரரை பார்த்து அப்யபாஷத பின்வருமாறு மொழிந்தார். இங்கனம் ஆக்ஞாபிக்கப்பட்டவரும் சொல் நுட்பம் அறிந்தவருமாகிய லக்ஷ்மணர் வாயு புதல்வரும் சொல் நுட்பம் அறிந்தவரும் சுக்ரீவது மந்திரியுமான வானரரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். விதிதனோ குணாவித்வன் சுக்ரீவஸ்ய மகாத்மனः தமேவ சாவா மார்கவः சுக்ரீவம் ப்ளவகேஸ்வரம். வித்வன் புலவ மகாத்மனः மகாத்மாவாகிய சுக்ரீவஸ்ய சுக்ரீவனுடைய குணாக கல்யாண குணங்கள் நோ எங்கள் இருவர்களுக்கும் விதிதாக ஏற்கனவே தெரிந்தவைகள். ப்ளவகேஸ்வரம் வானரேஸ்வரனாகிய தம் அந்த சுக்ரீவம் ஏவ சுக்ரீவனையே ஆவாம் ச நாங்கள் இருவரும் மார்காவகா தேடித் திரிந்து கொண்டிருக்கிறோம். புலவ மகாத்மாவாகிய சுக்ரீவனுடைய கல்யாண குணங்கள் எங்கள் இருவர்களுக்கும் ஏற்கனவே தெரிந்தவைகள். வானரேஸ்வரனாகிய அந்த சுக்ரீவனையே நாங்கள் இருவரும் தேடித் திரிந்து கொண்டிருக்கிறோம். யதா பிரவேஷி ஹனுமன் சுக்ரீவ வச்சனாதிஹ தத்ததா கரிஷ்யாவோ வச்சனாத் தவ சத்தமா. சத்தமா உத்தமரே ஹனுமன் ஹனுமாரே, ஏக இப்பொழுது சுக்ரீவ வச்சனாத் சுக்ரீவரது ஆக்ஞையால் யதா பிரவேஷி எப்படி சொல்கிறீரோ தவ உம்முடைய வச்சனாதி சொல்லைக் கொண்டே ததை ததா அப்படியே கரிஷ்யாவக நாங்கள் செய்வோம். உத்தமரே ஹனுமாரே, இப்பொழுது சுக்ரீவரது ஆக்ஞையால் எப்படி சொல்கிறீரோ உம்முடைய சொல்லைக் கொண்டே அதை அப்படியே நாங்கள் செய்வோம். தத்தஸ்ய வாக்கியம் நிபுணம் நிஷம்ய பிரஹ்ருஷ்டரூபா பவனாத்மஜக்கபி மனசமாதாய ஜயோபபத்தோ
सख्यं तदा कर्तोमि एष ताभ्याम् पवनात्मजः वायुपुत्तिरराज्ये कपिः वानरர் हनुमार तस्ये அவரது நிபுணம் அன்பார்ந்த தத்வாக்கியம் அந்தச் சொல்லை நிஷம்யே கேட்டு பிரஹ்ருஷ்டரூபக அங்கமெல்லாம் பூரித்தவராகி ததா அப்பொழுது ஜயோபபத்தௌ காரியம் கைகூடும் விஷயத்தில் மனகா மனதை சமாதாய நிச்சயம் செய்து கொண்டு தாபியாம் அவ்விருவர்களோடு சக்கியத்தை கர்த்தும் செய்ய ஈஷ எண்ணினார். வாயு புத்திரராகிய வானரர் ஹனுமார் அவரது அன்பார்ந்த அந்த சொல்லை கேட்டு அங்கமெல்லாம் பூரித்தவராகி அப்பொழுது காரியம் கைகூடும் விஷயத்தில் மனதை நிச்சயம் செய்து கொண்டு அவ்விருவர்களோடு சக்கியத்தை செய்ய எண்ணினார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये किष्किन्धाकाण्डे तृतीयः सर्गः।